ஹாய்ங்க. சண்டே குழந்தைங்க என்னென்ன வேலை செய்வாங்க அப்படின்னு பார்க்கலாங்களா? நீங்கள் வீடியோக்காக குழந்தைங்கள வேலை செய்ய சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. அவங்க செய்கிற வேலையை தான் நான் வீடியோவாக எடுத்து போடுறேன். காலையில் ஒரு 10 மணிக்கு மாடு பிடிக்கிறதுக்கு வருவாங்க. திரும்ப 3 மணிக்கு அம்மாவோடையும் என் கூடயும் வந்துடுவாங்க சாணி வலிக்கிறதுக்கு. வந்து சாணி வலித்து முடிச்சுட்டு அப்புறம் மாட்டுக்கெல்லாம் தண்ணி காட்டுறதுக்கு ஃபீடு போட்டேன்னா அந்த போசிலாம் எடுத்துகிட்டு வந்து கிட்ட கொடுப்பாங்க தண்ணி ஊற்றுறதுக்கு. அப்புறமா ஆடு மேய்க்கிறதுக்கு 1 மணி நேரம் விட்டுருவேன். ஓடுன்னு ஓடுவாங்க. அப்புறம் ரொம்ப டயர்டாகிடுவாங்க. அப்புறம் கொண்டு வந்து வீட்டில் விட்டுருவேன். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. தோட்டங்காட்டு இருக்கிற முக்கால்வாசி வீட்டில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க நல்லாவே வேலை செய்வாங்கங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு பெட் வளர்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்னோடய குழந்தைங்களுக்கு நான் அவ்வளோவா டாய்ஸ் எல்லாம் எதுவும் வாங்கி தர பழக்கம் இல்லைங்க. அதுக்கு பதிலாக ஆடு, கோழி அப்படி தான் வாங்கி விட்டு பழக்கம். அவங்க டாய்ஸ் கேட்பாங்க. குழந்தைங்கன்னா டாய்ஸ் கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க. பட் நான் வந்து அவங்கக்கிட்ட தங்கம் டாய்ஸ் வாங்கினா 2 நாளில் உடஞ்சி போயிடும்ல, அதுக்கு பதிலாக நான் ஆட்டுக்குட்டி வாங்கி தரட்டுமா, கோழி வாங்கி தரட்டுமா, வளர்க்குறீங்களா அப்படின்னு கேட்டால் ஓகே சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் ஆட்டு பண்ணையவே பெருசு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் நல்லா ஈடுபாடோடு வேலை செய்வாங்க. அதை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அப்படி தான் பார்த்துப்பாங்க. டாய்ஸ் கேட்பாங்க. ஆனால் எப்போவாவது வாங்கி தரது உண்டு. அதுக்குன்னு டாய்ஸ் வாங்கியே தர மாட்டிங்களா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க. வாங்கி தருவோம். இங்கே நிறையா பேரண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்குங்க? குழந்தைங்கள வந்து மண்ணில் விளையாடக்கூடாது, சாணியை தொடக்கூடாது, கை கழுவுனியா அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. உண்மையான சானிடைசர் எது தெரியுங்களா? இதுதான். இதை தொட்டு கை கழுவிட்டு சாப்பிட்டாவே ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் ஆகாது. ஆனால் நீங்கள் போய் மெடிக்கலில் ஒரு சானிடைசர் வாங்கிட்டு வந்து அதை போட்டு கை கழுவ